இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, எனக்கு இது ரொம்ப புதுசான டிஷ். இதில் எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நல்லா கூழ் ஊற்றுற சீசன், கூழ் ஊற்றிட்டாங்க. ஸோ மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனால் இந்த டிஷ் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் மாமியார் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கேவுரு மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. தேவையான அளவுக்கு எடுத்து அதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறாங்க. ஸோ பிசையறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, அது கூட பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சால்ட்டு. இது எதுவுமே பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இவங்க ஆட் பண்ணலை. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஆட் பண்ணலை. அது இல்லாத ஒரு மெயின் டிஷ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவாடு. இந்த கருவாடை ஒரு நல்லா சுட தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க முள்ளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த அடமாவை கூட ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு துணியை வச்சு அந்த துணிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு, அதாவது தோசை சைஸ் அளவுக்கு கையாலேயே தட்டி நல்லா எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி 2 பக்கம் திருப்பி எடுத்தாங்கன்னா சூப்பரான கருவாடு அடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாருமே முருங்கைக்கீரை தான் சாப்பிட்ருப்போம். இது மாதிரி யார் சாப்பிட்ருக்கீங்க?